So here welcome back to channel, welcome back to video ride with Kali. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட 4 coil வந்து சேஞ்ச் பண்ண போறோம். And உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4 coil வந்து சேஞ்ச் பண்றேன்னு வந்து சொல்லிருந்தேன். So இந்த 4 coil பாத்தீங்கன்னா 10000 km once வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17000 km வந்து ஓடிடுச்சு. நான் 7000 km வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லாக்ல இருக்கேன். லைக் அது வந்து தாண்டிட்டேன் 10000 km மாற்றிருக்கணும். அண்ட் ஃபோர்க் ஆயில் மாற்றலைன்னா ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துரும். பிகாஸ் ஃபோர்க் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வந்து ஒரு கெமிக்கல் கேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இது பண்ணாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்க் ஆயில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மோட்டோட ஃபோர்க் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டோட ஃபோர்க் ஆயில் பார்த்தீங்கன்னா 3 கேன் இருக்குது. ஒரு கேன் பார்த்தீங்கன்னா 350 ml. ஸோ நம்மளோட வந்து ராயல் என்ஃபீல்டோட வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் என்ன கொடுத்துருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா நான் 455 ml வந்து ஒரு ஃபோர்க்கில் வந்து ஊற்றணும். ஸோ 2 ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா 455 450 நான் 900 அந்த மாதிரி வரும். நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு, ஸோ நான் நீங்களே கால்குலேட் பண்ணிடுங்க. ஸோ அது மாதிரி 455 வந்து ஒரு இதில் ஊற்றணும். அண்ட் நம்ம அதை எப்படி வந்து கழட்டி இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்க் ரிமூவ் பண்ணோம். ஸோ ஃபோர்க் வந்து ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 22 mm. ஸோ இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஊற்றணும். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயிலுக்குள்ள இருக்குது, ஐ மீன் உள்ளே இருக்கிற ஆயில் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீலை ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த வீல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நட்டு இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீலை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே வந்து பேஷ் பிளேட் கீழே பார்த்தீங்கன்னா 2 கல் இந்த மாதிரி வச்சுக்கணும். பிகாஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட 2 டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரில் இருக்குது, சென்டர் ஸ்டாண்ட் நிற்கிது. பிகாஸ் நீங்கள் வந்து கல் வைக்கலாம், இந்த ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவ் ஆகாது, டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டயர் எடுக்க முடியாது. டயர் எடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்து கீழே விழுந்துடும், ஓகேங்களா. ஸோ பிகாஸ் நம்ம ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப பெரிய டயர். ஸோ இந்த மாதிரி வந்து கல் கீழே வச்சுக்கணும். கல் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி 2 கல் கீழே வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் வந்து இது இருந்துச்சுன்னா ஹைட்ராலிக் ஜாக் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து டயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் நட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நட்டு வந்து கையில் வந்துச்சு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த நட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 12 mm நட்டு. ஸோ 2 ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து லைட்டாக ஹேமர் வச்சு ஒரு வாஷர் ஒன்றுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஹேமர் தட்டிங்கன்னா வந்துடும். ஸோ வண்டி வந்து இதில் இருக்கனால கொஞ்சம் பார்த்து இதை லைட்டாக இழுத்துட்டா வந்து பாருங்கள். அவ்வளோதான், கையில் வந்துருச்சா. இப்போ பொறுமையாக வந்து வீலை அப்படி வச்சுட்டு வீல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் வீல் ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 இதையும் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 12 mm தான். ஸோ இந்த பிரேக் லைனர் டிஸ்க் இருக்குது தெரியுமா, அதே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யாரும் வந்து டிஸ்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிடாமல், பிகாஸ் டிஸ்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணி தான் அந்த டிஸ்க் பேடை வந்து இது பண்ணணும், இல்லைனா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ வீட்டில் சின்ன குழந்தை எதாவது வந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து பக்கத்தில் எதுவும் விட்டுறாதீங்க. டிஸ்கை பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் லாக் ஆகிடும் டிஸ்க்கு. ஸோ இந்த கைஸ் இந்த மாதிரி வந்து 2 சைடும் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த மட்காடு எடுக்காடு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தாகணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலங்கி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அலங்கி இருக்குது. இந்த அலங்கி நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 அலங்கி இருக்குது, இதில் லூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் லூஸ் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாமே டயர் அண்ட் மட்கார்டு எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அலங்கி நம்ம வந்து லூஸ் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ இந்த அலங்கி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலங்கி லூஸ் பண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 அலங்கி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அலங்கி நம்ம வந்து லூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ லூஸ் பண்ணி வெளியே எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்லுது, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாட்டு கீழே இறக்கலாம். ஸோ இப்போ நான் அதை வந்து லூஸ் பண்ணிடுறேன். ஸோ அது மாதிரி 2 சைடும் நம்ம லூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் இது வந்து லூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபோர்க் வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் ஃபோர்க்கு வெளியே எடுத்துகிட்டு இந்த நட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வைஸ் வேணும். ஸோ வைஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்காது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற நட்டு தெரியுமா, இந்த நட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாக்கெட்டோ இல்லைனா அந்த மாதிரி 22 இல்லை 23 கட் ஸ்பேனரோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கட் ஸ்பேனர் போடும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சைட்லேருந்து போல்ட் வந்து அடிப்படக்கூடாது. ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி வந்து சாக்கெட் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ பாருங்கள், இதுவும் கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம மெதுவாக வெளியே எடுத்துருவோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் சைடு ஃபோர்க்கு அண்ட் இதையும் லூஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃபோர்க்கு வெளியே எடுத்துருவோம். இந்த ஃபோர்க்கு வெளியே எடுத்தாச்சு. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் நீங்கள் வந்து இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் லெஃப்ட்னு. ஜென்ரலாக கன்ஃபியூஸ் வராது, பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போல்ட் போடுறதுக்கான அந்த இது இருக்குது தெரியுமா? ஸோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த மேலே இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு கேஸ் மாதிரி ரிலீஸ் ஆகும். பார்த்து உள்ளே வந்து ஸ்ப்ரிங் வேறு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பத்திரமா ஒரு ஓரமாக வச்சுருங்க. அண்டு இது வந்து அதோடய ஸ்பேஸரு. அண்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ ஸ்ப்ரிங் வெளியே வருது பாருங்கள். ஸோ இது வந்து அதோட வந்து வாஷரு, அவங்க தெரியும் நினைக்கிறது வந்து அதோட வாஷரு. அண்டு இதுதான் ஸ்ப்ரிங்கு. ஓகே. ஸோ ஆயில் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதான் அதோட ஸ்ப்ரிங். ஆயில் பயங்கரமாக கெட்டு போச்சு. ஆயில் செம்மையாக ஸ்மெல் வருது. ஸோ இப்படி ஓரமாக வச்சிருவோம் அதை. ஸோ பாருங்கள், இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும், மேல் பக்கம் வந்து டென்ஷன் இதாக இருக்கும். ஸோ அதை மாற்றி நீங்கள் போட்டக்கூடாது. அண்ட் இந்த பழைய ஆயிலை வந்து கீழே ஊற்றிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரோல் ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து டீசல் ஊற்றக்கூடாது, பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் அந்த ஃபோர்க்கும். அதே மாதிரி மேலே அதை ரிமூவ் பண்ணிட்டு இது நீங்கள் உள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கை எடுத்து க்ளீன் பண்ணணும். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இப்போ வந்து இதில் வந்து பெட்ரோல் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் ஏன் பெட்ரோல் போடணும்னா நிறைய பேர் சொல்லுவீங்க டீசல் போடணும் அந்த மாதிரி சொல்லுவீங்க. பெட்ரோல் போடுறது என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு பெனிஃபிட்னா இதில் வந்து இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். பெட்ரோல் இருக்கிற கெமிக்கல் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு அந்த அன்வான்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ எங்கேயாவது வந்து அடிபட்டிருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரோக்கில் எங்கேயும் அடிபட்டிருக்கா இல்லை ஏதாவது தேஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஹிமாலயன் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் கவர் இருக்கனால வந்து ஆயில்ஸ்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகாது. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. தெரியும் நினைக்கிறேன், ப்ராப்பராக க்ளீன் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை வந்து இங்கேருந்து ட்ரெயினில் விட்டுருவோம். ஸோ இன் பிட்வீன் நம்ம வந்து இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ப்ரிங்கையும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீசல் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி போடணும். அதாவது இந்த டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங் வந்து சுருங்கி இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து கீழே போகும் அண்ட் இது மேலே இருக்கும். ஸோ இதே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் இன்னொரு ஃபோர்க் இருக்குல்ல, இதே வந்து அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் ஆயில் ஊற்றும் போது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய ஆயில் எதுவுமே இல்லை, எல்லாம் ப்ராப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து மறுபடியும் உள்ளே போட்டு இதோட செட்டப் எல்லாம் மறுபடியும் இது பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றலாம். நான் எப்படி ஆயில் ஊற்றுறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆயில் வந்து ஊற்றிடலாம். இது பார்த்தீங்கன்னா 350 ml. ஸோ இந்த 350 ml ஆயில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஊற்றிடலாம். ஸோ ஒரு ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா 455 ml ஊற்றணும். அதாவது 400 + 55 ml. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 350 ml ஊற்றிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 350, இன்னும் 50, இன்னொரு 100, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 105 ml ஊற்றணும். ஸோ 105 ml இப்போ நான் வந்து எப்படி ஊற்றுறேன்னா என்கிட்ட ஆல்ரெடி மெஜரிங் இது இருக்குது. ஸோ நான் அதை வச்சு இப்போ நான் மெஜர் பண்ணி இப்போ ஊற்றிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 350 ml ஊற்றியாச்சு. இன்னும் நான் ஒரு 105 ml நான் ஊற்றிடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5 ml பார்த்தீங்கன்னா இந்த
கப் சிரப் டானிக் தெரியுமா, அதில் வந்து அந்த மூடி தெரியுமா, ஸோ அதை வச்சு நான் 5 ml ஊற்றிட்டேன். ஸோ 455 ml இப்போ வந்து ஆயில் இதில் ஊற்றியாச்சு. இதில் எப்படின்னா அதிகமாக ஆயில் ஊற்றினாலும் வந்து ஆயில் சீல் போயிடும், கம்மியாக ஆயில் ஊற்றினாலும் ஆயில் சீல் போயிடும். ஸோ மீன் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக 455 ml வந்து பர்ஃபெக்டாக ஊற்றணும். 1 or 2 ml வந்து இதாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை போட்டுடலாம் உள்ள. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு வந்து இப்போ உள்ளே போகுது. ஸோ அது எப்படி வந்து எடுத்தீங்களோ அதே மாதிரி உள்ளே போடணும். அண்ட் ஸ்ப்ரிங்கை மட்டும் மாற்றிடாதீங்க, அதாவது இந்த லெஃப்ட் சைடு வேறு ஸ்ப்ரிங் ரைட் சைடு வேறு ஸ்ப்ரிங் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே, ஸோ இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசர், ஸோ இந்த ஸ்பேசரும் வந்து ப்ராப்பராக வந்து உள்ளே போட்டுடணும். ஸோ இதையும் இப்போ வந்து உள்ளே போட்டுடலாம். ஸோ இதுவும் உள்ளே போயிடுச்சு பர்ஃபெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேசரு, இந்த ஸ்பேசரையும் வந்து இப்போ உள்ளே போட்டுடலாம். ஸோ இதோட ஸ்பேஸர் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் கேப் போட்டு நம்ம லாக் பண்ண வேண்டியது தான். இந்த கேப் இருக்கு தெரியுமா, ஸோ இதை மேலே அப்படி போட்டு மேலே வச்சு இதை இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி ஓகே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ராச்செட்டில் வச்சு லாக் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டாக லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்கள் பம்ப் தெரியுதுங்களா? உங்கள் பம்ப் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு அடி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சஸ்பென்ஷன் பம்ப் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ மேலே வச்சதுக்காக தான் ஃபுல்லாக லாக் பண்ணோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர் டஸ்ட் கவரையும் போட்டுடலாம். இந்த டஸ்ட் கவர் வந்து இப்போ என்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இல்லை, எல்லா இடத்துலையும் ஷோரூம் க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த டஸ்ட் கவர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்கள் ஆயில் சீலை வந்து காப்பாதுது. ஸோ இந்த டஸ்ட் கவரையும் போட்டுடலாம். ஓகே, ஸோ லாக்கும் போட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒன் சைடு இருக்கிற ஃபோர்க் வந்து ரெடி. இப்போ இன்னொரு சைடு இருக்கிற ஃபோர்க் ரெடி பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபோர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. நம்ம அந்த ஃபோர்க்கை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடு ஃபோர்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, லெஃப்ட் இல்லாமல் இது ரைட் சைடு ஃபோர்க். ஓகேவா? ஸோ ரைட் சைடு ஃபோர்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை வந்து டைட் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லெவல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லெவல் வந்து ப்ராப்பராக டைட் பண்ணணும். ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த லெவல் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் கீழே வந்து டயர் வந்து பார்த்திங்கன்னா வீல் நட் மாட்டும் போது ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் டைட் பண்ண வேணாம், சும்மா ரைட்டாக வந்து டைட் பண்ணி வச்சுக்கலாம், கீழே விழுக்காத அளவுக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ஃபோர்க்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபோர்க்கு. ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து இந்த வீல் நட்டை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் தெரிஞ்சிடும், இது ப்ராப்பரான லெவல்னு. ஓகே, ஓகேவா? ஸோ பக்காவாக இருக்கணும் பார்த்துக்கணும். இல்லை, ஸோ இது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ் இது வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக டைட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக மாட்டியாச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லெவலும் பக்கவாகிடுச்சு. இந்த 2 அலங்கி கீழே இருக்கிற 2 அலங்கி எல்லாமே பக்கவாக இது பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இது வந்து லெவல் பார்க்க தெரியலனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த டயரோட வந்து ஆக்சல் போல்ட் பார்த்தீங்களா, இந்த ஆக்சல் போல்ட்டை வந்து ப்ராப்பராக வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் ஒரு ஸ்கேல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் லெவல் கூட பார்த்துக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் டயர் போட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, ஒன்று மேலே கீழேனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து அவங்க அப்போவே தெரியும் வாபலாக ஆரம்பிச்சிடும். அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஃபோர்க் வந்து பக்கவா இல்லைனா, அந்த ஃபோர்க் பக்கவா இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி நீங்கள் அப்போயே நீங்கள் வந்து லூஸ் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெரிய கம்பு சுற்றுறதுனால இல்லை, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நீங்கள் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டயரை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்கால்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையல் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அண்ட் மற்றெல்லாம் உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ ட்ரையாக இருக்கக்கூடாது. சென்டர் ஷாட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீஸ் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, பர்ஃபெக்ட். உள்ள க்ரீஸ் போதும். ஸோ இந்த வீலை இப்போ நம்ம வந்து தூக்கி மாட்டிடலாம்.
ஸோ முடிஞ்சால் இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ளேயும் பேரிங் தெரியுமா, இதே நம்ம கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எப்போயுமே ஓப்பன் பண்ண போகிறதில்ல, எப்போயாவது ஓப்பன் பண்ணுவோம். இந்த க்ரீஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். நம்ம வந்து அது முக்கியமாக வந்து ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம், லாங் ரைட்ஸ் ரொம்ப பண்ணுறோன்னா வண்டி பிரேக் டவுனும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் க்ரீஸ் பண்ணியாச்சு. அண்டு ஆப்போசிட் சைட்லேயும் க்ரீஸ் பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டு. இந்த பேரிங் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஓடிஞ்சுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரஸ்ட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசல் போட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ரஸ்ட்டு போயிடும். அண்டு உள்ளே அந்த இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கவர் தான் கொடுத்துருக்காங்க பேரிங்கில். அவ்வளோதான். பாருங்கள் கைஸ் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் க்ரீஸ் இல்லாமல். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்னன்னா பேரிங் உடையதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட அனுபவம் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கிங்க பேரிங்கை. மெக்கானிக் ஷெட்டில் போனாலே இந்த மாதிரி பேரிங் க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாலே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் போச்சுன்னா ஒரு 100 rupees வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ ஒரு சைடு தான் பண்ணுறோம், உள் சைடு எப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த சைடு பண்ணாலே பார்த்தீங்கன்னா க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பால் பேரிங் தான். ஸோ ஒன் சைடு பண்ணாலே போதும் உங்களுக்கு, 2 பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இது பண்ணிவிட்டு இந்த ஜெட்டை வந்து மாட்டிடுவோம். சும்மா இது ஜெட்டை மாட்டிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டயரோட ரொட்டேஷன் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இப்படி போகும், அவ்வளோதான். இது இப்படி ப்ராப்பராக செட் பண்ணிட்டு இந்த போல்ட்டை இங்கேருந்து போட்டுடலாம். இந்த போல்ட் எங்கேருந்து போட முடியும் பார்த்திங்கன்னா இந்த இதை நம்ம கொஞ்சம் செட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இது வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கைஸ் டயர் வந்துடுச்சு ப்ராப்பராக. என்னோட க்ளவுஸ் மாட்டிக்கிச்சு. ஓகே. சூப்பர் கைஸ், இது ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டயர் ஃப்ரீயாக சுற்றி பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ டயர் வந்து ஃபுல்லாக பக்காவாக மாட்டியாச்சு. அண்டு ட்ரையலும் பார்த்தாச்சு, செம்மையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அந்த லீக் ஆகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட சென்டர் ஸ்டாண்ட் படுறதுக்கு பார்த்திங்கன்னா ஐ குட் ஃபீல் என்னோட வந்து வண்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பழைய இதுக்கே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமிங் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யார்ட்டான ஹிமாலயன் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ that's it. Thank you for making part of the day. I'll see you soon. Next, tada bye bye. Take care and do what you, my dear friends. Tada bye bye. Take care. Stay happy. Stay safe. Tada bye bye.